ஓஹோ! இதுதான் விஷயமா? இதனாலதான் ஹர்திக் பாண்டியாவை அவசர அவசரமா குஜராத்ல இருந்து தூக்கி மும்பைக்கு வந்து கொண்டு வந்தீங்களோ? இததான் இப்படி நீங்க நினைச்சீங்களோ? இப்படி வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப வந்து மும்பை ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்ணிருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மா தானே கேப்டனா இருந்தாரு. இனிமேல் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்துட்டு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு பிளானோட தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க. இதனால தான் வந்து குஜராத்ல இருந்து அவசர அவசரமா ஹர்திக் பாண்டியா வந்து எம்புட்டு காசு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி திரும்ப வந்து மும்பைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரோஹித் சர்மாவுக்கும் வந்து வயசாயிருச்சு. இன்னும் அவர் எத்தனை சீசன் வந்து விளையாடுவாரு அப்படின்றது வந்து தெரியாது. திடுதிப்புன்னு அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னா இன்னொரு கேப்டனை கூப்பிட்டு வந்து டீமை வந்து பில்ட் பண்றது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயமா வந்து இருக்கும். இப்போ ரோஹித் சர்மா ஆல்ரெடி டீம்ல வந்து இருக்காரு. இந்த சமயத்துல ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டீமை வந்து பில்ட் பண்ணாரு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து வருவாங்க. ரோஹித் சர்மா வெளியே போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் வந்து வராது. இதனாலதான் மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. உண்மையிலே இதை பார்க்கும்போது தாங்க வந்து புரியுது ஏன் வந்து பும்ரா அம்புட்டு கடுப்பானார்னு சொல்லி. ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை எடுத்துட்டாங்கன்னு சொன்னோடனே பும்ரா வந்து இன்ஸ்டாகிராம்ல பல ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்து போட்டாரு. இதை பார்த்தோடனே கூட ஒரு சில ரசிகர்கள் வந்து சொன்னாங்க, பும்ரா வந்து எப்படியாவது ரோஹித் சர்மா போனதுக்கு அப்புறம் மும்பையோட கேப்டன் ஆயிரலாம்னு நினைச்சாரு. ஆனா அந்த கனவுல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து மண்ணள்ளி போட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அப்பவே எல்லா நியூஸும் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப உறுதிப்படுத்தும் விதமா இப்ப ஹர்திக் பாண்டியா வந்து மும்பையோட கேப்டன் ஆயிட்டாருங்க. இப்ப ஹர்திக் பாண்டியா கேப்டன் சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், அப்ப இந்த தடவை ஐபிஎல்ல வந்து ரோஹித் சர்மா விளையாட மாட்டாரா, அவ்வளவுதானா அப்படின்னு வந்து கேட்கலாம். கண்டிப்பா ரோஹித் சர்மா இந்த தடவை வந்து விளையாடுவாருங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து அவரை ரீடைன் தான் வந்து பண்ணிருக்காங்க. இப்ப மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ரோஹித் சர்மா இருக்கும் போதே ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருந்தாரு அப்படின்னா அவரும் வந்து கொஞ்சம் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும் அப்படின்றது தான் இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஆனா இப்ப மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது வந்து சுத்தமா வந்து தெரியல. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதே மாதிரிதான் சிஎஸ்கேல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜடேஜா வந்து கேப்டனா போட்டு தோனி இருக்கும் போதே ஜடேஜா வந்து அப்படியே கேப்டனா பில்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டீம் வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஜடேஜாவுக்கு கேப்டன்சி சுத்தமா வரல. அந்த தடவை சிஎஸ்கே வந்து ஐபிஎல்ல மோசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. பிளே ஆஃப் வரைக்கும் கூட அவங்களால வந்து போக முடியல. திரும்ப அதுக்கப்புறம் தோனியே வந்து கேப்டன் ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா மும்பை டீமுக்கு வந்து கேப்டன் ஆனாரு அப்படின்னா அவர்னால வின்னிங் கேப்டன் ஆக முடியுமா, இல்ல என்ன வந்து பண்றாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்துக்கு மும்பை ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹர்திக் பாண்டியா T20க்கு எப்பயுமே நல்ல கேப்டனா தான்ப்பா இருந்திருக்காரு. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல நிறைய T20 சீரீஸ்ல வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கேப்டனா ஹர்திக் பாண்டியா வந்து கொடுத்திருக்காரு. அதனால கண்டிப்பா மும்பைக்கு அவர் கேப்டனா வந்தாலுமே கூட நல்ல ஒரு கேப்டனா தான் வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.